Okay, good evening. So today I'm going to teach you about ThinkSpeak Cloud. Okay, so second most important cloud. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் உங்களுடைய மேட்லேப் கூட நீங்கள் வந்து இன்டர்ஃபேஸ் பண்ண முடியும். ஏன்னா இந்த திங்ஸ்பீக் அப்படின்ற இந்த க்ளவுட் வந்து பார்த்தீங்கன்னா mathworks.com அவங்களுடைய வெப்சைட்டோட க்ளவுடு. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ மேட்லேப் கோடிங்கில் இஃப் யூ ஆர் தரோ தென் யூ கேன் able to do wonders here. ஓகேவா? ஸோ நிறைய அப்ளிகேஷன்ஸை டேரெக்டாகவே நீங்கள் லிங்க் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஸ்பெஷல் அப்ளிகேஷன்ஸை பில்ட் பண்ணுறீங்க, ஒரு இமேஜ் ப்ராசஸிங் அந்த மாதிரியான ஒரு அப்ளிகேஷன் வச்சுக்கோங்க. ஸோ மேட்லேப் வந்து எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு டூல். ஸோ அந்த டூலில் வந்து நம்ம டெவலப் பண்ணுற அல்காரிதம்ஸை டேரெக்டாக நீங்கள் கொண்டு வந்து ஐஓடியில் அப்ளை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தென் யூ கேன் கோ வித் திஸ் பர்டிகுலர் க்ளவுட். ஓகேவா? திங்ஸ்பீக் க்ளவுட். அதே மாதிரி இதில் இன்னும் சில ஃபியூச்சர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் வந்து எந்த ஒரு ஆப் கூட கம்யூனிகேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ரெடிமேடாக ஒரு ஆப் ரெடி பண்ணுறீங்க, உங்களோட மொபைல் ஃபோனில் ஆண்ட்ராய்டு இல்லை ஐஓஎஸ் எந்த ஒரு மொபைல் ஃபோனாக இருந்தாலும் சரி, ஒரு ஆப் வந்து டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம இங்கேருந்து யூஆர்எல் எடுத்து அந்த யூஆர்எல்ல வந்து டேரெக்டாக நம்மளோட ஆப்பில் கொடுக்க முடியும். ஸோ அந்த ஆப்பில் வந்து நம்ம கண்ட்ரோல் கொடுத்தோம் அப்படின்னா டேரெக்டாக நம்மளோட திங்ஸ்பீக் க்ளவுடுக்கு வந்துட்டு திங்ஸ்பீக் க்ளவுட்லேருந்து நம்மளுடைய டிவைஸ்க்கு வந்து போயிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய சப்போர்ட் வந்து இதில் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா திங்ஸ்பீக் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணுங்கள், THINGSPEAK அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ஃபஸ்ட்டு லிங்க் வந்து உங்களுக்கு thingspeak.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் வரும். ஸோ இதில் வந்து கிளிக் பண்ணுங்கள், IoT analysis thingspeak using internet of things அப்படின்னு வரும். ஸோ இந்த பர்டிகுலர் க்ளவுடில் நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா யூ ஹாவ் மேட்லேபோட ஓன் வெப்சைட் அது. ஸோ அது வந்து நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருந்தா இங்கே வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ மேத்வொர்க் அக்கௌண்ட்டை வந்து டேரெக்டாகவே இதில் யூஸ் பண்ணிக்கலாம். டேரெக்டாகவே அந்த அக்கௌண்ட்டோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து உள்ளே போய்க்கலாம். சரிங்களா? ஸோ இங்கே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சைன்இன் ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் சைன் அப் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுவா. ஸோ சைன்இன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மேத்வொர்க்ஸ் வெப்சைட்டோட லாகின் கேட்கும், ஐ மீன் இந்த யூசர் நேம். ஸோ இமெயில் அட்ரஸ் கேட்கும், மேத்வொர்க்ஸோட மேட்லேபோட அந்த வெப்சைட்டோட யூசர் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கேட்கும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் கொடுங்க. தென் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்டு கேட்கும். ரிமெம்பர் நீங்கள் ஃபஸ்ட்டு mathworks.com போய் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து இதில் லாகின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ சைன்இன் கொடுத்தீங்கன்னா இப்போ லாகின் ஆகிடும். ஸோ இந்த மேத்வொர்க்ஸ் வெப்சைட்டோட அட்ரஸிங் இருக்குது, www.mathworks.com. ஸோ இதில் போயிட்டு நீங்கள் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபோரம். ஸோ இன்ஜினியரிங்கில் அது ஒரு கடல் மாதிரி. சரியா? நிறைய விஷயங்கள் நம்ம லேர்ன் பண்ணி இன்ஜினியரிங் ஃபீல்டு இருக்குது. சரிங்களா? ஸோ மேஜராக நம்ம ஒரு 6-7 ஃபீல்டு பற்றி பார்த்துருப்போம். சிஎஸ்சி, ஐடி, EEE அந்த மாதிரி ஒரு சில ஃபீல்டு பற்றி நம்ம பார்த்துருப்போம். பட் இந்த மேட்லேப் அப்படிங்கிறது வந்து ஒரு ஓஷன் மாதிரி. இட் வில் சப்போர்ட் ஆல் தி இன்ஜினியரிங் ஃபீல்ட்ஸ். ஓகேவா? ஸோ சப்மரைன்லேருந்து நீங்கள் வந்து ஏரோநாட்டிக்கல் டெக்னாலஜி வரைக்கும் எல்லா விதமான டூல்ஸும் இதில் அவைலபிள். ஓகேவா? இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் டூல்ஸ். இதை படிக்கிறக்கே நம்மளுக்கு வந்து ஒரு 10 மணி கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இதில் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் ப்ரொஃபஷனல்ஸ் டூல் கூட. ஸோ இந்த டூல் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து விஷயங்கள் எல்லாத்தையும் ஈஸியாக பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இங்கே சைன்இன் பட்டன் இருக்குது, இதை கிளிக் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கம்யூனிட்டி. இன்கேஸ் நீங்கள் அக்கௌண்ட் இல்லைனா கூட இதில் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது. ஓகேவா? ஸோ எல்லா விஷயமே இதில் வந்து டேரெக்டாகவே பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து அக்கௌண்ட் க்ரியேஷன் பேஜ். இதை வச்சு நீங்கள் ஈஸியாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ க்ரியேட் நியூ ஒன் நீங்கள் கேட்குது இல்லைங்களா? இதை வச்சு நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி இந்த அக்கௌண்ட் நீங்கள் யூஸ் பண்ணிட்டேன். சரிங்களா? ஸோ இப்போ என்னோட அக்கௌண்ட்டில் வந்து நான் லாகின் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் நீங்கள் திங்ஸ்பீக் அக்கௌண்ட்டுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமேட்டு உங்கள் என்விரான்மெண்ட் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம எப்படி அடாஃப்ரூட் வெப்சைட்டில் பார்த்தோமோ அதே மாதிரி இதுலேயும் சில ஃபீட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் நேம்ஸில் சொல்லியிருக்காங்க, அதாவது சேனல். ஓகேவா? ஸோ உங்களோட பேர் வந்து
சேனல்ஸ். ஸோ இந்த சேனல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 4 சேனல்ஸ் நம்ம வச்சுக்கலாம். இந்த க்ளவுடுக்கும் ஒரு சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ இது ஃப்ரீ வெர்ஷன் அப்படிங்கிறதுனால நிறையா லிமிட்டேஷன்ஸ் இருக்கும். ஸோ அடாஃப்ரூட்டில் எப்படி வந்து உங்களுக்கு ஒரு மினிட்டுக்கு வந்து 30 ஹிட்ஸ் தான் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்களோ த சேம் வே உங்களோட திங்ஸ்பீக் க்ளவுடில் வந்துட்டு ஒரு 4 ஹிட்ஸ் தான் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணுறப்ப இது ரொம்ப வெரி புவர். பட் இதனுடைய யூசேஜ் வந்து கவுண்ட்லெஸ். ஸோ அதில் வந்து GUI எல்லாம் சூப்பராக வச்சுருப்பாங்க. அடாஃப்ரூட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியல் ஸ்டார்ட் ஸ்டேஜில் உங்களுக்கு வந்து GUI எல்லாமே நல்லா கஸ்டமைஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு போய்க்கலாம். பட் ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு லெவலுக்கு நீங்கள் வந்து கிட்டத்தட்ட கோட் பண்ணணும் அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து இந்த திங்ஸ்பீக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இது நிறைய டிவைசஸ் சப்போர்ட் பண்ணும். நாட் ஒன்லி யுவர் நோட் MCU, இட் வில் சப்போர்ட் யுவர் ராஸ்பெரி பை கைண்ட் ஆஃப் டிவைசஸ் ஆல்சோ. ஸோ அதனால் ப்ராபப்ளி எல்லோரும் ப்ரிஃபர் பண்ணக்கூடிய ஒரு க்ளவுடாக தான் இது இருக்கும். இங்கே வந்து நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஜஸ்ட்டு 4 சேனல்ஸ் தான் மேக்ஸிமம் பண்ண முடியும் ஒரு அக்கௌண்ட்லேயும். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பர் இயர்க்கு வந்துட்டு 3 பில்லியன் மெசேஜஸ் நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ மெசேஜஸ்ங்கிறது இங்கே நம்பர் ஆஃப் ஹிட்ஸ் மாதிரி, ஓகேவா? ஸோ ஒரு டேட்டாவை நீங்கள் ட்ரான்ஸ்மிட் பண்ணிங்கன்னா அது ஒரு ஹிட்டு, ஒரு டேட்டாவை நீங்கள் ரிசீவ் பண்ணிங்கன்னா அது ஒரு ஹிட். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் 3 மில்லியன், அதாவது 3 லட்சம் 30 lakhs ஹிட்ஸ் வந்து நீங்கள் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த க்ளவுட் யூஸ் பண்ணி அதில் சேனல்ஸ் தான். பட் ஒரு சேனல்லையும் உங்களுக்கு வந்து சப் சேனல்ஸ் இருக்கும், ஃபீல்டுஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் ஃபீல்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இனிஷியலாக இங்கே உள்ளே வந்த உடனே சேனல்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு மை சேனல் கொடுங்க. ஸோ மை சரிங்களா? ஸோ இப்போது நியூ சேனல் கிளிக் பண்ணணும். ஸோ நியூ சேனல்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஓகேவா? ஸோ இதுதான் வந்து சேனல் நேம். இது பார்த்தீங்கன்னா ஃபீடு வந்து 8 ஃபீட் இருக்குது. ஒரு சேனலில் 8 ஃபீட் இருக்குது. அப்போ 4 சேனல் அப்படின்னா 32 ஃபீட்ஸ் இருக்குது. அப்போ ஒரு ஃபீட்லேயும் நம்ம ஒரு சென்சாரோட டேட்டா வந்து நம்ம லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அப்போ டோட்டலாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 32 சென்சார்ஸ் வந்து அட் அ டைமில் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இது ஒரு அட்வான்டேஜ். பட் இதுவே நீங்கள் அடாஃப்ரூட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்பர் சென்சார்ஸ் டேட் வில் பி லிமிட்டட் டு 10. ஸோ இங்கே வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இது ஒரு அட்வான்டேஜ். அதே மாதிரி இது கித்தப் கூட லிங்க் பண்ணலாம், உங்களுடைய வெப்சைட் கூட லிங்க் பண்ணலாம். இதில் இருக்கக்கூடிய URL எடுத்துகிட்டு போய் நீங்கள் டேரெக்டாகவே ஒரு ப்ரௌசரில் கொடுத்தீங்க அப்படின்னா நான் பார்க்கக்கூடிய இந்த அவுட்புட்டை வந்து நீங்கள் எங்கேருந்து வேணாலும் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இதில் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இதில் நிறைய ஆப்ஸ் போட்டு ஆப்ஸில் போனீங்க அப்படின்னா மேட்லாப் அனாலிசிஸ் பண்ணிக்கலாம், விசுவலைசேஷன் பண்ணிக்கலாம், ப்ளகின் டூல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. பட் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து 1 மினிட்டுக்கு வந்து 4 டேட்டாஸ் தான் அப்லோட் பண்ண முடியும். அப்படிங்கிறனால மினிமம் ஒரு 20 செகண்ட் வெயிட் பண்ணால் தான் ஒரு டேட்டாவே வந்து அப்லோட் ஆகும். பட் அஃப்கோர்ஸ் ரியல் டைம் யூசேஜில் இட் இஸ் மோர் தேன் சஃபிஷியன்ட். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எவ்வளோ வேகமாக வந்து டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகும்னு நினச்சி பாருங்கள். ஒரு 20 மினிட்ஸ் ஆர் 20 மினிட்ஸ் ஆர் ஹாஃப் அன் ஹவர் ஒன்ஸ் தான் வந்து ஒரு ஸ்லைட் சேஞ்சஸே நம்மளுக்கு நடக்கும். அப்படின்றப்ப நம்ம ஏன் அன்னெசரியாக வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் டேட்டாவை வந்து போஸ்ட் பண்ணி அந்த க்ளவுட் வந்து ஓவர்லோட் பண்ணுவானே. ஸோ அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா இந்த மாதிரியான ஒரு சிம்பிள் டூல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கும் உங்களுக்கு பெஸ்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே வந்து ஒரு சேனல் நேம் அப்படிங்கிறது அங்கே நம்ம பார்த்தோம் இல்லையா, டேஷ்போர்டில் ப்ராஜெக்ட்க்கு ஒரு நேம் கொடுத்தாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம வந்து இப்போ ஒரு ப்ராஜெக்ட் நேம் மாதிரி கூட இதை எடுத்துக்கலாம். ஸோ இந்த சேனல் வந்துட்டு லேப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன், ஓகேவா? ஸோ லேப் _ கொடுக்கலாம், இல்லை லேப் ஹைஃபன் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ லேப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது என்னோட சேனல் நேம். இதோட டிஸ்கிரிப்ஷன் வந்து ஆப்ஷனல் வேணால் கொடுத்துக்கலாம். லேப் ஆட்டோமேஷன் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வந்து நான் ஒரு லைட்டு ஒரு அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு அசம்ஷன். ஸோ அதனால் நான் வந்து ஃபீல்டு 1ஐயும் ஃபீல்டு 2ஐயும் டிக் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் டிஃபால்ட்டாக உள்ள வரும்போதே ஃபீல்டு 1 டிக்காக இருக்கும். நீங்கள் வந்து எவ்வளோ ஃபீல்ட்ஸ் அடிஷ்னலாக தேவைப்படுதோ அந்த மாதிரி டிக்ஸ் வந்து நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம் செக் பாக்ஸில். இல்லை சார் எனக்கு ஃபீட் 1, 2 வேணாம், 3, 4 தான் வேணும்னா இப்படி கூட நம்ம கொடுத்துக்கலாம், தப்பே இல்லை. ஸோ நீங்கள் எந்த 2 சேனல்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அந்த ரைட் சேனலை வந்து நீங்கள் இங்கே உங்களோட ப்ரோக்ராமில் வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணும்னா கொடுங்க, இட் இஸ் நாட் நெசசரி, ஓகேவா? ஸோ இது ஆப்ஷனல் டேட்டாஸ் தான் இது வரைக்கும் இருக்கிறது. அதுக்கப்புறம் சேவ் சேனல் கொடுத்துருங்க. கொடுத்துருங்க. இப்போ நம்ம வந்து டேஷ்போர்டு மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணியாச்சு. இதுக்கு பேர் சேனல், ஓகேவா? ஸோ இந்த சேனலுக்குன்னு ஒரு ஐடி கொடுப்பாங்க, ஓகேவா? ஸோ இந்த சேனலோட ஐடியை தான் நம்ம வச்சு கான்ஃபிகர் பண்ண போகிறோம். அதே மாதிரி இதோட வியூ வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் சென்சார்ஸ் கனெக்ட் பண்ணுமோ அவ்வளோ பார்ட்ஸுக்கு வந்து அது ரெடி பண்ணி வச்சுக்கும், ஓகேவா? XY சார்ட் மாதிரி
பிளாட் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் எடிட் பண்ணுறதுனா கூட இங்கே போய்ட்டு இதை கிளிக் பண்ணி இதை நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம், கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு அல்ட்ராசானிக் சென்சார் கனெக்ட் பண்ணுறேன், அதோட டிஸ்டன்ஸ் வந்து 0 to 2500 அப்படின்னா அந்த ரேஞ்ச் எவ்வளோ இருக்கணும், எவ்வளோ இன்க்ரிமெண்டல் வேல்யூ வரணும், அந்த மாதிரி நம்ம இதை வந்து செட் பண்ணுறோன்னா கான்ஃபிகர் பண்ணோன்னா பண்ணிக்கலாம். விட்டுட்டிங்கன்னா அது டிஃபால்ட்டாகவே நீங்கள் கொடுக்கக்கூடிய வேல்யூக்கு தகுந்த மாதிரி அது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நான் டிஃபால்ட் செட்டப்பில் கொடுக்குறேன். இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பேக்ரவுண்ட் கலர், அதை டாட்ஸினுடைய கலர், லைன் கலர், அந்த மாதிரி எல்லாத்தையுமே கூட நீங்கள் பர்சனலைஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த வியூ வந்து உங்களுக்கு சின்னதாக தெரியுது அப்படின்னா இதை வந்து பண்ணி பெருசு கூட நீங்கள் இன்னொரு நியூ விண்டோவில் கூட முடியும். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஸோ இந்த லிங்க் யூஆர்எல்ல ஷேர் பண்ணிங்கன்னா இந்த யூஆர்எல் யார்கிட்டலாம் இருக்கோ அவங்க எல்லாருமே இந்த டேட்டாவை பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி இது ரொம்ப ஈஸியான கோடு. இதுவே நீங்கள் அடாஃப்ரூட்டாக இருந்ததுன்னா யூசர் ஒருத்தங்களுக்கும் வந்துட்டு லாகின் ஐடி பாஸ்வேர்டு தெரிஞ்சிருக்கணும். அப்போ உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு தெரிஞ்சால் தான் அவங்க வந்து அந்த அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணி அந்த டேட்டாவையே பார்க்க முடியும். பட் இது வந்து கஸ்டமர் சர்வீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இங்கேருந்து டிசைன் பண்ணுறேன், எனக்கு வந்து இந்த XY சார்ட்டை மட்டும் அவங்களுக்கு காமிச்சா போதும் அப்படின்ற சுச்சுவேஷனில் நான் என்னோட அக்கௌண்ட் பாஸ்வேர்டு வந்து யாருக்கும் ஷேர் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் இந்த யூஆர்எல் வந்து நான் கொடுத்துட்டா போதும். இதை பாப் அவுட் பண்ணி இதில் வர யூஆர்எல் நான் ஷேர் பண்ணிட்டா கூட போதும். யார் வேணாலும் எங்கேருந்து வேணாலும் இந்த XY பிளாட் வந்து அவங்க டேரெக்டாக அங்கேருந்தே பார்த்துக்க முடியும். ஸோ கஸ்டமருக்கு அது போதும். அவங்களுக்கு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா அதை வந்து மானிட்டர் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அதை மட்டும் நம்ம கண்ட்ரோல் கொடுத்துடலாம். ஸோ இந்த லாகின் ஐடி பாஸ்வேர்டெல்லாம் என்கிட்டயே இருக்கும். சரி, அது போக நான் சேனல்ஸ் இது வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன், நான் எத்தனாவது சேனலில் இங்கே இருக்கேன் அப்படிங்கிற டேட்டாஸ் வந்து இங்கே இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் விசுவலைசேஷன் விஜெட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ஒரு சில விஜெட்ஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட உங்களோட அடாஃப்ரூட் மாதிரியே இருக்கும். ஒரு இண்டிகேட்டர் இருக்குது, ஒரு நியூமெரிக்கல் இருக்குது, ஒரு கேஜ் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வேணுங்கிற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். பட் கேஜெட்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் வேணால் மேனுவலாக கூட ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் இஷ்யூ இல்லை. ஸோ விஷுவலைசேஷன் நீங்கள் சப்போஸ் ஏதாவது ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை பார்க்க முடியும். அதே மாதிரி ரீசெண்ட் டேட்டாஸை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனா அதே மாதிரி அடாஃப்ரூட்டில் இருக்கிற மாதிரியே ஒரு ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் டேட்டாஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மேட்லாப் அனாலிசிஸ், மேட்லாப் விசுவலைசேஷன் டேரெக்டாகவே நீங்கள் இங்கிருந்தே ஒர்க் பண்ண முடியும். சரியா? மேட்லாப் கோடு வந்து டேரெக்டாக எடுக்க முடியும். ஸோ இதுதான் பெஸ்ட்டு ஃபியூச்சர் இந்த திங்ஸ்பீக் க்ளவுடில் இருக்கிறதுலையே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இருக்கக்கூடிய வியூ வந்து ப்ரைவேட் வியூ. சரிங்களா? ஸோ வந்து சேனலோட ஸ்டேட்டஸ் வந்து இப்போ தான் நான் கிரியேட் பண்ணது சேனல். ஜஸ்ட் 2 minutes ago தான் இது வந்து கிரியேட் இருக்குது. ஸோ அதனால் அதை எப்போ வந்து கிரியேட் ஆகிருக்குதுன்றதை காமிக்குது. அதுக்கப்புறம் எவ்வளோ என்ட்ரிஸ், நான் ஏதாவது டேட்டாஸ் வந்து இதில் போஸ்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, இல்லை இங்கேருந்து நான் வந்து ஏதாவது கண்ட்ரோல் எடுத்திருந்தேன் அப்படின்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் என்ட்ரிஸ் வந்து இதில் போயிருக்கு அப்படிங்கிறத வந்து கவுண்ட் பண்ணி இங்கே போட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ அது வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறது நான் ப்ரைவேட் வியூ. இதையே நான் பப்ளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே பப்ளிக் வியூ போய் கிளிக் பண்ணிவிட்டு இதை நான் ஷேர் கொடுத்தேன்னா யாருக்கெல்லாம் நான் ஷேர் பண்ணுறேனோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 டேட்டாவையும் வந்து பார்த்தீங்கன்னா சேனல்ஸ் வந்து பப்ளிக்காக ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டேட்டா பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் சேனல்ஸில் போயிட்டு வாட்ச்டு சேனல், பப்ளிக் சேனல்ஸ்னு கொடுத்தீங்கன்னா நிறைய பப்ளிக் போஸ்ட் பண்ண சேனல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து விசிபிலிட்டிக்கு இருக்கும். ஸோ இது வந்து அவங்கெல்லாம் டெமோ ப்ராஜெக்ட்டுக்கு வந்துட்டு நிறைய போட்டு வச்சுருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படியெல்லாம் சேனல் வந்து கஸ்டமைஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி, என்னென்ன அப்ளிகேஷனுக்கெல்லாம் இதை யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கிரியேட் பண்ண பப்ளிக்காக அவைலபிளாக இருக்கக்கூடிய சேனல்ஸ். இப்போ நான் வச்சுருக்கிறது வந்து ப்ரைவேட்டுங்கிறதுனால எனக்கு மட்டும்தான் தெரியும், நான் யாருக்கு ஷேர் பண்ணுறேனோ அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். பட் இந்த மாதிரி பப்ளிக் போட்டிங்கன்னா யார் வேணாலும் பேட்லாப் அக்கௌண்ட் இருக்கக்கூடிய யார் வேணாலும் உள்ள வந்து அவங்களுடைய டேட்டாஸ் வந்து பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பண்ணுறேன் அப்படின்னா அவங்க அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து அவங்க போட்டு வச்சுருக்கிற டேட்டா ஃபீல்டு சார்ட் 2, 4, 5 இந்த மாதிரி வந்து அவங்க நிறைய போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம விசுவலைஸ் பண்ண முடியும். இது வந்து ஒரு அன்னோன் பர்சன் எக்ஸ், அவங்க யார் பண்ணாங்கன்னு தெரியாது. அவங்களோட டேட்டாஸு எப்படி வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கிறாங்கிறத மட்டும் நம்ம விசுவலைஸ் பண்ணி பார்க்க முடியும். இதே மாதிரி நம்மளும் வந்து பப்ளிக் க்ளவுடாக மாற்றி வச்சுருந்தோம் அப்படின்னா அதை வந்து நம்ம பப்ளிக்கில் பார்த்து. ஸோ இந்த மாதிரி மேப் கூட அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ சேனலில் வந்து எங்கள் லொக்கேஷன் அப்படிங்கிறத வந்து மேப்பில் ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. இது வந்து நிறைய கற்றுக்கலாம் இந்த திங்ஸ்பீக் க்ளவுடை பொறுத்த வரைக்கும். நான் பேசிக் லெவலில் உங்களை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பெனிஃபிட். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சேனல்ஸில் மை சேனல் செகண்ட் போயிடுங்க. ஓகே,
ஸோ இங்கே வந்து நம்மளோட சேனல் வந்து லேப் கண்ட்ரோல்னு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா லாக் சிம்பிள் வந்து இருக்கும். கண்டிப்பாக இது வந்து ப்ரைவேட் அப்படிங்கிறத வந்து நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து போகும். ஸோ இப்போ ப்ரைவேட்க்கு அப்புறமா நெக்ஸ்ட் வந்து சேனல் செட்டிங்ஸ். ஸோ சேனல் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க சேனலில், அதோட நேம் டிஸ்கிரிப்ஷன் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ நம்ம எப்படி சேனலை சேவ் பண்ணோமோ அது எல்லாமே இங்கே இருக்கும். இன்கேஸ் எனக்கு சேனலினுடைய டேட்டாஸ் எல்லாம் கிளியர் பண்ணோன்னா கிளியர் சேனல் கொடுக்கலாம். இல்லை எனக்கு இந்த சேனல் வேணாம் நான் வேற ஒரு நேமில் கிரியேட் பண்ணோன்னா டெலிட் சேனல் கொடுக்கலாம். இந்த டெலிட் ஆப்ஷன் வந்து இந்த சேனல் செட்டிங்ஸ்ன்றதில் தான் இருக்கும். அதேமாதிரி ஷேரிங் ஆப்ஷன் கூட ப்ரைவேட் வியூ வந்து யாருக்காவது ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னா இந்த ஷேரிங்கில் போய் நம்ம லிங்க் எடுக்க முடியும். ஸோ சேனல் வந்து எல்லாத்துக்கூடையும் ஷேர் பண்ணுறீங்களா இல்லை வந்து ஒரு குறிப்பிட்ட மெயில் ஐடிக்கு மட்டும் ஷேர் பண்ணுறீங்களா அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து நம்ம இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஏபிஐ கீஸ். ஸோ இதுதான் வந்து கண்ட்ரோலருக்கும் உங்களுடைய க்ளவுடுக்கும் ஒரு கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஒரு கீ கொடுக்கும். சரிங்களா? ஸோ நம்ம எப்படி ஆத்தென்டிகேஷன் டோக்கன்னு சொல்லி பார்த்தோமோ அதே மாதிரி இங்கே வந்து இதை வந்து கீ ஏபிஐ கீன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து 2 கீ இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டுக்கு, இன்னொன்று வந்து ரீடுக்கு. ஸோ ரைட் அப்படின்னா டேட்டா வந்து க்ளவுடுக்கு உள்ளே வரும். சரிங்களா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சென்சார் டேட்டாவை தான் நம்ம கண்ட்ரோலர்லேருந்து சென்ட் பண்ணுவோம். ஸோ கண்ட்ரோலர் வந்து பப்ளிஷர் மாதிரி ஒர்க் ஆகும், நம்மளுடைய க்ளவுடு வந்து ரிசீவர் மாதிரி ஒர்க் ஆகும். இந்த சுச்சுவேஷனில் நம்ம வந்து ரைட் பண்ணணும். ஸோ டேட்டா வந்து ரைட் பண்ணோம் அப்படின்னா இந்த ரைட் ஏபிஐ கீயை வந்து நம்ம எடுத்துக்கணும். சப்போஸ் எனக்கு இந்த கீ வந்து பப்ளிஷ் ஆகிடுச்சு, நான் வந்து திருப்பி வேறு யாராவது யூசர்ஸ் வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணிடுவாங்கன்னு பயந்தேன் அப்படின்னா ஐ கேன் கோ வித் நியூ கீ. இங்கே வந்து ஜென்ரேட் நியூ கீ அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒரு நியூ கீ கிடைக்கும். அதே மாதிரி தான் ரீடு கீயும். ஸோ ரீட் கீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் அப்ளிகேஷன்ஸ்க்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு லைட்டுக்கு ஒரு ஃபேனுக்கு அந்த மாதிரி தனித்தனியாக கூட போடலாம். இல்லைன்னா எல்லா டிவைஸஸ்க்கும் சேர்த்து ஒரே ஒரு கீ கூட நான் வச்சுக்கலாம். அது என்னோடய ஆப்ஷன் தான். ஸோ இங்கே வந்து நான் ஸ்விட்ச் க்ரியேட் பண்ணுறேன். GUI மாதிரி இருக்காது, பட் URL மாதிரி இருக்கும், ஒரு query மாதிரி இருக்கும், ஒரு SQL query மாதிரி நம்ம வந்து இங்கேருந்து கமெண்ட்ஸை சென்ட் பண்ணுவோம். அந்த கமெண்டை வந்து நம்ம ரீட் பண்ணணும், எங்கேருந்து கண்ட்ரோலர்லேருந்து ரீட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணுற கீ தான் வந்துட்டு இந்த ரீட் ஏபிஐ கீ. ஓகேவா? ஸோ ரீட் ரைட்ங்கிறது எதை ஸ்பெசிஃபை இந்த க்ளவுடு. ஸோ இந்த க்ளவுடில் நீங்கள் டேட்டா ரைட் பண்ணணும்னா ரைட் கீ யூஸ் பண்ணுங்கள். இந்த க்ளவுடில் நீங்கள் டேட்டாவை ரீட் பண்ணோம் அப்படின்னா ரீட் கீ யூஸ் பண்ணுங்கள். கண்ட்ரோல் அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்துக்குமே நம்மளுக்கு ரீடு யூஸ் ஆகும். ஒரு டெம்பரேச்சர் செட் பண்ணுறீங்க, இல்லை ஒரு லைட்டை ஆன் பண்ணுறீங்க, ஏசி ஆன் பண்ணுறீங்க, டிவி ஆன் பண்ணுறீங்க, ஆஃப் பண்ணுறீங்க அப்படின்னா தட் கம்ஸ் அண்டர் ரீட் ஏபிஐ கீ. ஏன்னா நம்ம இங்கேருந்து கண்ட்ரோலை சென்ட் பண்ணுறோம். ஸோ கண்ட்ரோலர் வந்து இங்கே ரீட் பண்ணுறதுனால அது வந்து ரீட் ஏபிஐ கீ. ஸோ அதே மாதிரி ஏபிஐ கீ நீங்கள் வேணால் டெலிட் பண்ணிக்கலாம், இல்லை இதுக்கு ஒரு ஹிண்ட்ஸ் மாதிரி கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சப்போஸ் நீங்கள் 2-3 கீஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஆட் நியூ கீன்னு கொடுத்தீங்கன்னா ஒரு பர்பஸ்க்கும் நம்ம வந்து ஒரு கீ யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஈவன் தோ நம்ம வந்து சேம் கீயை யூஸ் பண்ணி அவங்க ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணாலும் இட் வோன்ட் ஒர்க். ஸோ அந்த மாதிரி அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். அதனாலயா ஒரு கெட் மெத்தட் போஸ்ட் மெத்தடில் வந்து ஒரு கொரி வந்து ஜென்ரேட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இதுதான் அந்த கொரி. ஸோ இங்கே இருக்குது ரைட்டுக்கும் ரீடுக்கும் தனித்தனியாக கொரிஸ் இருக்குது. ஸோ https API thingspeak.com அப்டேட் கீ API கீ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட API கீ இங்கே யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ரைட்டுக்கு என்னவோ அது அப்படியே இங்கே இருக்கும். அதேமாதிரி ஃபீல்டு 1, 2 தான் நம்ம எனேபிள் பண்ணிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஃபீல்டு 1க்கு அப்படின்னா ஃபீல்டு 1 அதோட வேல்யூ 0 அப்படின்னு இருக்குது. அப்போ நான் 0 வந்து 1 பண்ணலாம், 1 வந்து 0ன்னு பண்ணலாம். அப்படின்னா எனக்கு வந்து ஆன் அண்ட் ஆஃப் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நடக்கும். இன்கேஸ் நான் வந்து ரெகுலேட்டர் டியூன் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு நியூமெரிக்கல் வேல்யூ கூட நான் இங்கே கொடுக்கலாம். ஸோ இந்த கொரி வந்து நான் அப்படியே எடுத்து URL பேஸ்ட் பண்ணேன் அப்படின்னா ஐ கேன் டூ சம் ஒர்க். சரிங்களா? ஸோ இந்த ஃபீல்டில் வேல்யூ வந்து நான் சேஞ்ச் பண்ண முடியும். அட் த சேம் டைம் நான் ஒரு ஆப் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஆப்புக்கு வந்துட்டு எனக்கு இந்த ஏபிஐ கீயை வந்து நான் காப்பி பண்ணி லிங்க் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, டேரெக்டாக அந்த ஆப்பில் இருந்தே கூட என்னால் வேல்யூஸை வந்து போஸ்ட் பண்ண முடியும். ஓகேவா? என்னோட மொபைல் ஃபோனில் இருக்கிற ஆப்பில் இருந்து திங்ஸ்பீக் சர்வருக்கு வந்துட்டு அந்த டேட்டா வந்துடும். அகெயின் திங்ஸ்பீக்லேருந்து என்னோட மைக்ரோ கண்ட்ரோலருக்கு வந்து இந்த வேல்யூஸ் எல்லாமே கண்ட்ரோல் எல்லாமே சென்ட் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும் ரைட் கீ யூஸ் பண்ணி. அதே மாதிரி இந்த ரீட் கீ எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா நம்ம கண்ட்ரோலரில் வந்து இந்த ரீட் கீ கொடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் ஆஃப் த பட்டன், ஓகேவா, அதை நம்ம ரீட் பண்ணி கண்ட்ரோலரில் ஒர்க் பண்ணிக்கலாம்.
ஸோ ஒரு சேனல் ரீட் பண்ணுறதுக்கு சிம்பிளாக ரீட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதுக்கும் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொரி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஆப்பில் வந்து நீங்கள் ஐகான்ஸ் யூஸ் பண்ணி டிஸ்பிளே பண்ணிக்கலாம். இப்போ கரண்ட்டாக வந்து வாட் இஸ் த ஸ்டேட்டஸ் ஆஃப் திஸ் பர்டிகுலர் ஃபீட் அப்படின்றத நம்ம வந்து இங்கேருந்து பார்த்துக்க முடியும். ஸோ அதுக்கு வந்துட்டு இதெல்லாம் யூஸ் ஆகும். அதே மாதிரி அப்டேட் பண்ணுறக்கும் அவங்க வந்து கொரிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த யூஆர்எல்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஆப் கிரியேட் பண்ணும்போது அதே மாதிரி டேட்டா வந்து எனக்கு பழைய நிறையா இருக்குது, அதை பார்ட் பண்ணால் நல்லா இருக்கும். I can go with data import and export. நான் வந்து சிஎஸ்பி ஃபைல் ஃபார்மேட்டில் ஆல்ரெடி சேவ் பண்ண ஃபைலை வந்து சூஸ் கொடுத்துட்டு அப்லோட் கொடுத்துட்டேன்னா என்னோட எக்ஸிஸ்டிங் டேட்டா எல்லாமே உள்ளே வந்துடும். பட் இதுக்கு ஒரு கரெக்ட் ஃபார்மேட் அவங்க கொடுத்துருக்காங்க. என்ன ஃபார்மேட் இருக்கணும் அப்படின்னா டேட், டைம், ஃபீல்டு 1 2 3 4, அப்புறம் ஒரு சின்ன எலிவேஷன் கொடுத்துருக்காங்க, ஒரு சாம்பிள் கீழே. சரியா, அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மெத்தடில் இருந்தது அப்படின்னா நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இங்கே இருக்கிற டேட்டாவை நான் டவுன்லோட் பண்ணிக்கணும், ஏன்னா இது வந்து மந்த்லி ஒன்ஸாக ஓவர் ரைட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த டேட்டா வந்து நான் டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா ஐ கேன் கோ ஃபார் திஸ் டவுன்லோடிங். ஸோ இது டவுன்லோட் கொடுத்துட்டு என்னோட டைம் யூசி டைம் ஃபார்மேட்டை வந்து நான் கொல்கத்தா அப்படிங்கிறத வந்து செட் பண்ணணும், 5:30 ஹார்ஸ். அதை வந்து செட் பண்ணேன் அப்படின்னா இன்றைக்கி இங்கே இருக்கக்கூடிய டைமுக்கு வந்துட்டு எனக்கு டேட்டா வந்து வந்துடும். ஸோ இங்கே சென்னை இருக்குது, ஸோ அதனால் நம்ம சென்னை சூஸ் பண்ணிவிட்டு டவுன்லோட் டேட்டா கொடுத்தோம்னா நம்மளுக்கு டேட்டா வந்து டவுன்லோட் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து இன்னொரு ஃபியூச்சர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வியூவில் இப்போ நான் ஒரு 2 சென்சார் கனெக்ட் பண்ணுறேன், சாரி 2 எலக்ட்ரிக்கல் டிவைசஸை கனெக்ட் பண்ண போகிறேன்னு சொன்னேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபேன், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லைட்டு. ஸோ இதில் வந்து ஃபீட் 1 வந்து ஃபேனுக்கும், ஃபீட் ஃபேனுக்கும், ஃபீட் 2 வந்து லைட்டுக்கும் நான் கனெக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் வந்து எனக்கு தெரிஞ்சதுன்னா பரவாயில்ல, வேல்யூஸ் வந்துடும். பட் அந்த ஸ்டேட்டஸும் எனக்கு தெரிஞ்சது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு ஃபீல் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐ கேன் கோ வித் ஆட் விட்ஜெட்ஸ். சரிங்களா, ஸோ ஆட் விட்ஜெட்டில் போயிட்டு நான் வந்து லேம்ப் இண்டிகேட்டர் இதை வந்து சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்கணும். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த விட்ஜெட்க்கு ஒரு நேம் கேட்கும். ஸோ இந்த நேம் என்ன அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ ஃபேனோட ஸ்டேட்டஸ் இப்போ என்ன அப்படிங்கிறது, ஸோ ஃபேனோட ஸ்டேட்டஸ் எந்த ஃபீடு கூட கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து நான் கொடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம இப்போ கனெக்ட் பண்ண போகிறது வந்துட்டு ஒரு எல்இடி. சரிங்களா, ஒரு இண்டிகேட்டர். ஸோ இந்த இண்டிகேட்டர் வந்து கண்டிப்பாக ஒரு ஆன் இருக்கும், இல்லைனா ஆஃபில் இருக்கும். ஸோ ஆன்னா என்ன கண்டிஷனில் இது ஆன் ஆகணும், இல்லைனா என்ன கண்டிஷனில் இது ஆஃப் ஆகணும். எனக்கு வந்து ஆன் பண்ணால் எனக்கு தெரியணும் அப்படின்னா கண்டிஷன் ஃபார் நான் கொடுக்கலாம். இல்லை எனக்கு ஆஃப் பண்ணால் தெரியணும்னு நினச்சேன்னா கண்டிஷன் ஃபார் ஆஃப் நான் இங்கே கொடுக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து ஆன் கொடுக்குறேன். எப்போல்லாம் இந்த ஃபேன் ஆன் ஆகுதோ எனக்கு வந்து இங்கே க்ரீன் கலரில் எல்இடி எரியணும். ஸோ அதுதான் என்னோட கண்டிஷன். இது வந்து எந்த பர்டிகுலர் ஃபீல்டில் கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது ட்ராப் டவுன் பாக்ஸை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ஆப்ஷன் கொடுக்கும். ஸோ அதை வந்து நான் கிளிக் பண்ணி சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கிரேட்டர் தேனா லெஸ் தேனா. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து டெம்பரேச்சர் சென்சார் யூஸ் பண்ணிங்கன்னா வேல்யூஸ் வந்து 0லேருந்து ஒரு 30-40 வரைக்கும் கூட வரும் டிகிரி செல்சியஸில். அப்போ வந்து சர்டைன் டெம்பரேச்சருக்கு மேலே போகும்போது எனக்கு வந்து கிரிட்டிக்கல்னு வார்னிங் கொடுக்கணும் அப்படின்னா அப்போ வந்து நான் கிரேட்டர் தேன் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு லெஸ் தேன் ஈக்குவல் டு அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இல்லைனா நாட் ஈக்குவல் டு, எனக்கு இந்த ஒரு பர்டிகுலர் வேல்யூ மட்டும் வேணாம், மற்ற எல்லா வேல்யூம் அக்செப்டபிள் அப்படின்ற சுச்சுவேஷனில் நாட் ஈக்குவல் டு அப்படின்ற கண்டிஷன் கூட கொடுக்கலாம். ஸோ இது என்னென்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னா இந்த பர்டிகுலர் லேம்ப் வந்து க்ளோ ஆகும். சரிங்களா, ஸோ இண்டிகேட்டர் வந்து க்ளோ ஆகும். ஸோ அது அதோட ஆப்ஷன். இப்போ நம்மளோட கேஸில் நம்ம வந்து எதர் 0 or 1 கொடுக்க போகிறோம், இல்லைனா ஆன் அண்ட் ஆஃப் கொடுக்க போகிறோம். ஸோ ஆன் அண்ட் ஆஃப் கொடுத்தீங்கன்னா ஸ்ட்ரிங் கம்பேரிசன் பண்ணணும். ஸோ அதனால் நான் வந்து 0-1 கொடுத்துக்கிறேன். ஸோ 0 அப்படின்னா ஃபேன் வில் பி இன் ஆஃப் கண்டிஷன், 1 அப்படின்னா ஃபேன் வில் பி இன் ஆன் கண்டிஷன். ஸோ அப்போ நான் என்ன செக் பண்ணுறேன் அப்படின்னா இஸ் கிரேட்டர் தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் 0 கொடுத்துடலாம். ஏன்னா 0 கொடுத்தா கண்டிப்பாக வந்து அது ஆஃப். ஆனால் கிரேட்டர் தேன் 1 கொடுக்கும்போது கண்டிப்பாக அது வந்து ஆனில் இருக்கும். அப்படின்னா கிரேட்டர் தேன் 1 கொடுக்கலாம், இல்லைனா ஈக்குவல் டூன்னு கொடுத்துட்டு இங்கே 1ன்னு கொடுத்துக்கலாம். எப்படி வேணாலும் பண்ணலாம், உங்களோட இஷ்டம். சரியா, ஸோ இங்கே ஈக்குவல் டு 1 கொடுத்தீங்கனாலும் இது வந்து ஆன் கண்டிஷன். அதுக்கப்புறம் முக்கியமாக அப்டேட் டைம் இன்டர்வல். இதனுடைய மினிமம் இன்டர்வல் வந்து பார்த்தீங்கன்னா 15. ஸோ இதுக்கு கீழே நீங்கள் வந்து ரெடியூஸ் பண்ண முடியாது. ஸோ இதை வந்து நான் டிக்ரிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இது வந்து அக்செப்ட் ஆகலை, ஏன்னா மினிமமே அது வந்து 15 தான். ஸோ இப்போ நான் வந்து 15 டெலீட் பண்ணிவிட்டு வேறு எதாவது போடணும்னு நினச்சாலும் என்னால் முடியாது. சரிங்களா, ஸோ டேரெக்டாக வந்து இப்படியெல்லாம் பண்ண முடியாது. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஐ கேன் கோ வித் திஸ் இன்க்ரிமெண்ட் பட்டன். ஸோ மேலே வந்து நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ சேஃபர் சைடுக்கு நீங்கள் ஒரு 20 செகண்ட்ஸ் வச்சுக்கோங்க. ஒரு மினிட்டில் வந்து ஒரு 3 டேட்டா மட்டும், 20 செகண்ட்ஸ் ஒன்ஸ் ஒரு டேட்டா சென்ட் ஆகிற மாதிரி மட்டும் இதில் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ஒரு 20 செகண்ட் ஒன்ஸ் வந்து இந்த இண்டிகேட்டர் வந்து நான் ரன் பண்ணுறேன். ஓகேவா,
இல்லைனா நீங்கள் டிஃபால்ட் வேல்யூ 15 வச்சுக்கலாம். 15 வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, சப்போஸ் பை மிஸ்டேக் ஏதாவது ஒரு 1 or 2 செகண்ட் டிலே ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ப்ரீவியஸ் அப்லோடிங்கில் உங்களோட நியூ டேட்டா வந்து மிஸ் ஆகிடும். புரியுதா? ஸோ இது வந்து 15 செகண்ட் அவங்க கொடுத்துருக்காங்க. ஆனால் டியூ டு த நெட்வொர்க் கனெக்டிவிட்டி இல்லைனா உங்களுடைய நெட் ஸ்பீடு இல்லை டிராஃபிக் அந்த சுச்சுவேஷனை பேஸ் பண்ணி திடீர்னு உங்களோட டேட்டா வந்து ஒரு 1 or 2 செகண்ட் டிலே ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் பாட்டுக்கு எவ்ரி 15 செகண்ட் டேட்டா அனுப்பும்போது அந்த செகண்ட் டேட்டா வந்து மிஸ் ஆகிற சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட் டேட்டா வரும், செகண்ட் டேட்டா மிஸ் ஆகிடும், ஏன்னா ஒரு 2 செகண்ட் டிலேனால அகைன் தேர்ட் டேட்டா எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா யூ கேன் எய்தர் இன்க்ரீஸ் த வேல்யூ. ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 20 வச்சுக்கோங்க. பர் மினிட்டு 4 டேட்டா அவங்க வந்து அலோவ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து 3 டேட்டா மட்டும் சென்ட் பண்ணுங்கள். தட் இஸ் ஃபார் யுவர் சேஃப்டி. ஸோ நீங்கள் வந்து இதை 3 டேட்டான்னு செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கலர் சூஸ் பண்ணி, இப்போ எனக்கு வந்து இந்த ஃபேன் ஆன் இருக்கும்போது எனக்கு என்ன கலர் வேணும், இதை வந்து நீங்கள் இப்படி ட்ராக் அண்ட் ட்ரா பண்ணிக்கலாம். எனக்கு ரெட் கலரில் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் இப்படி ரெட் வச்சுக்கலாம். திடீர்னு ஒரு ஏசி ஓடுது அப்படின்னா அது ரெட்டின் கலரில் நான் காமிக்கணும்னு இந்த மாதிரி வச்சுக்கலாம். இல்லை எனக்கு ஃபேன் ரன்னிங் வந்து எனக்கு க்ரீன் போகுது அப்படின்னா இந்த மாதிரி க்ரீன் வச்சுட்டு இங்கே போய்ட்டு இந்த மாதிரி கலர்ஸை இந்த டாட் வந்து இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன கலர் வேணுமோ அது இங்கே தெரியும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு கலர் ஷேப் தெரியும். இல்லைனா நீங்கள் RGB வேல்யூ டேட்டா தெரிஞ்சால் கூட அதை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இதை பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கலர் இங்கே வந்துடும். அகெயின் க்ரியேட் கொடுத்துருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபேனுடைய ஸ்டேட்டஸை இண்டிகேட் பண்ணுற மாதிரி ஒரு இண்டிகேட்டர் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ எப்போல்லாம் ஃபேனுடைய வேல்யூ வந்து 1ன்னு இருக்கோ ஆன்னு இருக்கோ அப்போ வந்து எனக்கு இங்கே க்ரீன் வரும். நான் கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஜெட்டு. ஸோ இது வந்து லைட்னுடைய ஸ்டேட்டஸ் காமிக்கிறதுக்காக. ஸோ இங்கே வந்து மறுபடியும் இந்த லேம்ப் இண்டிகேட்டர் நான் சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்கணும். ஸோ இங்கே போயிட்டு இந்த லைட்டினுடைய நேம் ஹால் லைட், பெட்ரூம் லைட், அந்த மாதிரி லைட்னுடைய நேம் நான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இது எந்த ஃபீடு. ஸோ மறந்துடாமல் பழைய ஃபீடு கொடுத்துடக்கூடாது. இப்போது கரெக்டான ஃபீடு 2 அது. அதே மாதிரி இங்கேயும் வந்துட்டு ஈக்குவல் டு 0 ஈக்குவல் டு 1 அப்படின்னா எனக்கு வந்து எல்இடி வந்து இண்டிகேஷன் தெரியணும். ஸோ அதனால் இங்கே வந்து கலர் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து க்ரீன் கலரே இருந்துட்டு போகுது. சரியா? ஸோ இல்லைனா டிஃப்ரெண்ட்டாக தெரியணும்னு நினச்சேன்னா வேறு கலர் கூட கொடுக்கலாம். ப்ளூ கலர் நான் கொடுக்குறேன். ஸோ ப்ளூ சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டைம் இன்டர்வல் இதையும் வந்து 20 செகண்ட் ஒன்ஸ் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. இங்கே கண்ட்ரோல் பண்ணுறத விட நம்ம ப்ரோக்ராமில் கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இது வந்து கூட அப்ராக்சிமேட்டாக இங்கே வர டேட்டா வச்சு காமிச்சிடும். பட் ப்ரோக்ராமில் வந்து நீங்கள் வேகமாக சென்ட் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது 15 மினிட்ஸுக்கு கம்மியாக நீங்கள் வந்து டேட்டா சென்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து வராது. சரிங்களா? மிஸ் ஆகிடும் நிறையா வேல்யூஸு. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே க்ரியேட் கொடுத்துருங்க. ஸோ இனிஷியலாக நான் இதை வந்து ட்ரை பண்ணும்போது இந்த க்ளவுடு லேர்ன் பண்ணும்போது மற்ற க்ளவுடு மாதிரி நினச்சிட்டு வேகமாக டேட்டா சென்ட் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் ஹாஃப் அல்லது 60% ஆஃப் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா அப்லோடே ஆகாது. அப்போ வந்து நம்ம கோடில் எரரு இல்லை வந்து நம்மளோட கண்ட்ரோலரில் எரருன்னு அப்படி சொல்லிட்டு நிறைய யோசிச்சுட்டு இருந்தேன். பார்க்கும்போது தான் இதோட டீட்டெயில் ஸ்டடி பண்ணி பார்க்கும்போது தான் அவங்க ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு க்ளவுடுக்கு போகும்போதும் அதை பற்றின அந்த லிமிட்டேஷன்ஸை வந்து ஓவர் வியூ கோத்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கான்ஃபிகர் பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான அப்ளிகேஷன், உங்களுக்கு வந்து GUI வேணுமா வேண்டாமா, ஆப் நீங்கள் கனெக்ட் பண்ண போகிறீங்களா இல்லையா, இல்லை கஸ்டமருக்கு வந்து நீங்கள் அதை ப்ரொவைட் பண்ணுறீங்களா, URL வேணுமா, அந்த மாதிரி நிறையா ஃபியூச்சர்ஸ் இருக்கா அப்படிங்கிறத வந்து சர்ச் பண்ணிவிட்டு அண்ட் தென் யூ சூஸ் த பர்டிகுலர் க்ளவுட் ஃபார் யுவர் அப்ளிகேஷன். சரிங்களா? ஸோ இப்போ நான் சொல்கிற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மோர் தென் சஃபிஷியன்ட். நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் போகும்போது தான் நீங்கள் வந்து இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணணும். ஒரு லேர்னர் ஸ்டேஜில் ஒரு கண்ட்ரோலர் எப்படி பண்ணுறது, ஒரு பேசிக்கில் IoT ப்ராஜெக்ட் எப்படி பண்ணுறதுன்னா இது மோர் தென் சஃபிஷியன்ட். ஈவன் உங்களோட ஹோம் ஆட்டோமேஷன் 100% அக்யூரஸியோட இதை வச்சு செய்ய முடியும். ஏன்னா ஒரு ஃபேனையோ லைட்டையோ நீங்கள் வந்து 20 செகண்ட்ஸ் குறைச்சி வேகமாக ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிங்கன்னா அதோட லைஃப் டைம் போயிடும். ஓகேவா? ஸோ அப்போ மினிமம் ஒரு 15 செகண்ட் அப்படிங்கிற அந்த கேப் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷத்தில் ஏதாவது ஒரு 3 டிவைஸ் மட்டும்தான் நான் ஆன் பண்ண போகிறேன் இல்லை நான் ஆஃப் பண்ண போகிறேன் அப்படின்ற சுச்சுவேஷனில் நீங்கள் இதை வச்சே கூட நீங்கள் ஒரு ஹோம் ஆட்டோமேஷன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். இல்லை எனக்கு வந்து ஓவர் த பீரியட் ஒரு 1 இயர்க்கான டேட்டா வந்து எனக்கு ஸ்டாட்டிஸ்டிக்கலாக அப்படியே கிராஃப் மாதிரி வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ க்ளவுட் அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். அதுக்கப்புறம் இன்கேஸ் நான் அந்த வேல்யூஸ் வந்துட்டு கேஜில் பார்க்கணும் இல்லை வந்து டிஸ்பிளேயில் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து 2 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கேஜ் பார்க்கலாம். ஸோ கேஜ் வந்து சூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இது வந்து சென்சார்ஸ்க்கு வந்து இது யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து டெம்பரேச்சர் சென்சார் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா என்னோட டெம்பரேச்சர் ரேஞ்ச் என்ன அப்படிங்கிறது வந்து கேஜில் ஈஸியாக காமிச்சிக்கலாம். சரிங்களா? ஸோ நம்ம பைக்கில் இருக்கு இல்லையா ஸ்பீடோமீட்டர் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க.
அகைன் இதில் வந்து ஃபீடு வந்து கேட்கும். ஸோ லெட்டஸ் அஸ்யூம் இப்போ நான் வந்து ஃபீடு 1ல் ஒரு டெம்பரேச்சர் வேல்யூ இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க. ஸோ அந்த சுச்சுவேஷனில் நான் என்ன பண்ணுறேன்னா டெம்ப் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து ஒரு நேம் கொடுக்குறேன். ஸோ இந்த நேம் வந்து ஆப்ஷனல் தான், நம்மளுக்கு இங்கே தெரியறதுக்காக ஒரு நேம் நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஸோ டெம்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் கிரியேட் பண்ணுறேன். அதில் வந்து ஃபீடு 1 நான் சூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஃபீட் 1 அப்படிங்கிறது ஆல்ரெடி நான் ஃபேன் கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். லெட்டஸ் அஸ்யூம் இட் இஸ் கோயிங் டு பி a சென்சார். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இப்படி பண்ணிக்கலாம். ஸோ மினிமம் வேல்யூ என்ன, மேக்ஸிமம் வேல்யூ என்ன. ஸோ இப்போ டெம்பரேச்சர் அப்படிங்கிறது வந்து மினிமம் நம்ம ஏரியாவில் வந்து 10 கீழே போகாது, 10 or 15 கீழே போகாது. நான் அப்ராக்சிமேட்டாக 10ன்னு வச்சுக்கிறேன். அதே மாதிரி மேக்ஸிமம் டெம்பரேச்சர் 40 தான் போக போகிறது கிடையாது, நம்ம வேலூரில் இல்லை. ஸோ அதனால் நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் கூட நம்ம வச்சுக்கலாம். என்னென்னா நல்லா ஜூம் இன் பண்ணி காமிக்கும், அக்யூரேட்டாக ஒரு டிகிரி செல்சியஸ் சேஞ்சஸையும் நம்ம வந்து அக்யூரேட்டாக பார்க்க முடியும். இதுவே நான் வந்து 0 to 100 கொடுத்தேன்னா அஃப்கோர்ஸ் அதை காமிக்கும், பட் அந்த ஸ்மால் வேரியேஷன் வந்து எனக்கு கரெக்டாக தெரியாது. ஓகேங்களா? அந்த டீவியேஷன் வந்து ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து என்னால் ஈஸியாக பார்க்க முடியாது. ஸோ அதுக்காக தான் நான் வந்து மினிமம் வேல்யூ மேக்ஸிமம் க்ளோசர் டு மை அப்ளிகேஷன் ஐ வில் சூஸ். அதுக்கப்புறம் டிஸ்பிளே வேல்யூ, இந்த வேல்யூ நான் டிஸ்பிளே பண்ணணும்னு ஆசைப்பட்டேன்னா இதை வந்து செக் பாக்ஸை வந்து எனேபிள் பண்ணி விட்டுக்கோங்க. அதேமாதிரி யூனிட், சப்போஸ் ஏதாவது ஸ்பெஷல் யூனிட் இருந்ததுன்னா அதை வந்து நம்ம கொடுக்கலாம். ஸோ அஃப்கோர்ஸ் டெம்பரேச்சர் அப்படின்னாவே நம்மளுக்கு தெரியும் டிகிரி செல்சியஸில் மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ அதை வந்து டிகிரி செல்சியஸ் கொடுத்துக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் சென்ட் பண்ணும்போதே ஃபாரன்ஹீட்டில் சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே வந்து ஃபாரன்ஹீட் அப்படின்னு சொல்லிட்டு எஃப்என் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிக் இன்டர்வல்ஸ். ஸோ 10லேருந்து 40 வரைக்கும் எவ்வளோ ஸ்லைசஸாக அதை வந்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறாங்க. நீங்கள் வந்து இதை 10 ஸ்லைசஸ் இல்லை 20 ஸ்லைசஸ் அந்த மாதிரி எப்படி வேணாலும் நீங்கள் பிரிச்சுக்கலாம். ஸோ 10 ஸ்லைசஸ் போட்டிங்கன்னா பிட்வீன் 10 to 40 எவ்ரி 3 டிகிரிக்கு வந்து ஒரு ஸ்லைசஸ் வரும், இல்லைனா எவ்ரி 10 டிகிரிக்கு ஒரு ஸ்லைசஸ் வரும். ஸோ அந்த மாதிரி இல்லை நான் 5 கொடுத்தேன் அப்படின்னா எவ்ரி 5, 10, 15, 20, 25 அந்த மாதிரி எவ்ரி 5 டிகிரி செல்சியஸ்க்கு ஒரு சின்ன லைன் வரும். ஓகேவா? ஸோ அதை வந்து நம்ம டிக் இன்டர்வல்னு சொல்லுவோம். அதே மாதிரி அப்டேட் இன்டர்வல் இட் இஸ் மஸ்ட். ஸோ கண்டிப்பாக வந்து மினிமம் 15க்கு மேலே தான் இருக்கணும். நான் அகெயின் வந்து 20 வைக்கிறேன் இங்கேயும். ஓகேவா? ஸோ 20 வச்சு சப்போஸ் நான் டெலிட் பண்ண ட்ரை பண்ணேன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக 15 வந்துடுது. ஸோ இப்படி தான் நீங்கள் இன்க்ரிமெண்ட் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரேஞ்ச். எனக்கு வந்து இப்போது சேஃபர் ரேஞ்ச் இல்லை நார்மல் ரேஞ்ச் எது, கிரிட்டிக்கல் ரேஞ்ச் எது அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டகரைஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து இந்த கேஜ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து அங்கே கிடையாது. இதில் நம்ம அடாஃப்ரூட் க்ளவுடில் ஒரு ரேஞ்ச் மட்டும்தான் நம்ம செய்ய முடியும். ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் கீழே போச்சுன்னா நம்மளுக்கு வந்து ரெட்டு காமிக்கும், அதே மாதிரி அபவ் போச்சுனாலும் ரெட்டு காமிக்கும். அதை தான் நம்ம செட் பண்ண முடியும். பட் இங்கே ஒரு ஸ்ப்ளிட் அப்பாக நம்ம வந்து இண்டிவிஜுவலாக கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் 10 to 15, 20 to 30, 30 to 35, 35 to 40 அது மாதிரி நான் எவ்வளோ கேட்டகரி வேணாலும் நான் ஆட் பண்ணிக்க முடியும். சரியா? ஸோ அந்த மாதிரி தான் இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு 10 டிகிரியிலேருந்து 15 டிகிரி அல்லது 18 டிகிரி வரைக்கும் வச்சுக்கலாம். நம்ம ஏசி ஓடுற லெவல் வரைக்கும் வச்சுக்கலாம். ஸோ 10 to 18 இதுனா ரொம்ப சில்லுன்னு இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எனக்கு எப்படி வந்து டிஸ்பிளே காமிக்கணும் அப்படின்னா இது வந்து ப்ளூ கலரில் எனக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் செட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் செட் பண்ணிவிட்டு இங்கே மாதிரி ப்ளூ கலரில் நான் வச்சுட்டு அதை ஓகே கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ப்ளஸ் கொடுக்கணும். ஸோ ப்ளஸ் கொடுத்தனா அடுத்த லெவல். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 19லேருந்து ஒரு 25 வரைக்கும் இது வந்து நார்மல் ஆப்ரேட்டிங் ரீஜன். இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ரீஜன், டெம்பரேச்சர் ரீஜன். ஸோ அதனால் வந்து நான் க்ரீன் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ க்ரீன் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே. நெக்ஸ்ட்டு அடுத்தது வந்து 25 to 35. இது வந்து கொஞ்சம் ஹாட்டாக இருக்கும். ஸோ 25 to 35 இன்ச் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹாட்டு. ஸோ அதனால் நான் வந்து எல்லோவில் மென்ஷன் பண்ணுறேன். பர்ஃபெக்ட் எல்லோ கிடைக்கல, பட் எல்லோ கிடச்சிருக்கு. ஓகே, ஓரளவுக்கு. அடுத்தது வந்துட்டு 35 to 40. இது எக்ஸ்ட்ரீம்லி ஹாட், ரைட்டா? ஸோ 35 to 40 வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல். 33 வச்சுக்கலாம். இப்போ அதுக்கே தாங்க முடியறதில்ல. ஸோ 34லேருந்து 40 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம் லெவல். இது வந்து ரெட் கலரில் நம்மளுக்கு வரணும் அப்படின்னா நான் இங்கே ரெட்டு சூஸ் பண்ணிவிட்டு அந்த ரெட் கலர் நேராக ட்ராக் பண்ணி வச்சேன் அப்படின்னா எனக்கு வந்து அது கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி நான் எவ்வளோ ரேஞ்ச் வேணாலும் என்னால் செட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? கேஜில் வந்து நம்ம எப்படி வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ரொம்ப பர்சனலைஸ் பண்ண முடிய ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு க்ரியேட் கொடுத்துடலாம்.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு கேஜ் கிரியேட் ஆயிருக்கு. இதை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ அழகாக இருக்குது. ப்ளஸ் ரேஞ்ச் கரெக்டாக வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து இது வரைக்கும் வந்தது அப்படின்னா நம்மளுக்கு வந்து ப்ளூ கலரில் வரும், அப்புறம் க்ரீன், இது வந்து எல்லோ, ஸோ இது வந்து ரெட், ரொம்ப டேஞ்சரஸ் லெவல். அப்புறம் நம்ம கொடுக்கக்கூடிய டெம்பரேச்சர் வந்து கீழே வந்துடும். இது வந்து மினிமமில் நீடில் இருக்கிறனால அந்த வேல்யூ வந்து இங்கே டிஸ்பிளே ஆகுது. இந்த நீடில் எங்கே மூவ் ஆகுதோ அந்த கரஸ்பாண்டிங் வேல்யூ வந்து கீழே டிஸ்பிளே ஆகும் வித் அந்த யூனிட்டோட டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிற அந்த யூனிட்டோட டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வல் நம்ம கொடுத்தோம் இல்லையா, எவ்ரி 5 டிகிரிஸ் வந்து இந்த டிக் வரணும்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து 5 டிகிரிஸ் ஒன்ஸ் வந்து டிக் கொடுத்துருக்காங்க, 14, 15, 25 அப்படின்னு. ஒரு சின்ன கேப் எதுக்கு அப்படின்னா ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறக்காக. இது வந்து ப்ளூ ரீஜன், இது க்ரீன் ரீஜன் அப்படின்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறக்காங்க. ஸோ இதை எப்படி வேணாலும் உங்களோட நெசட்டிக் தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றலாம். த சேம் வே நீங்கள் வந்து டெம்பரேச்சர் ஹியூமிடிட்டிக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னா ஹியூமிடிட்டி லெவல் எப்படி இருக்கும் இங்கே, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆட் விசுவலைசேஷன் ஆட் விஜெட்ஸ் போயிட்டு ஒரு கேஜ் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கேஜோட வேல்யூ வந்து ஹியூமிடிட்டி மெஷர் பண்ணுற மாதிரி நினச்சிக்கோங்க. ஸோ ஹியூமிடிட்டி HUMன்னு கொடுத்துட்டு இதோட ஃபீடு வேல்யூ, ரிமெம்பர் நம்ம ஃபீடு 1, 2 வந்து ஃபேனுக்கு லைட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். பட் இங்கே நான் எக்ஸாம்பிளுக்காக நான் இதை சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து ஹியூமிடிட்டி வேல்யூ வந்து நம்ம இங்கே இருக்கக்கூடிய ரீஜனில் 0 கூட டச் ஆகும், சம்டைம்ஸ் மேக்ஸிமம் 100 கூட வரும் ரெய்னி சுச்சுவேஷனில். ஸோ அதனால் மேக்ஸிமம் 0 to 100 வரைக்கும் வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து யூனிட் கிடையாது, ஜஸ்ட் ஹியூமிடிட்டின்னு தான் சொல்லுவோம். அதனால் ஹியூமிடிட்டின்னு கொடுங்க, இல்லைனா நோ ஆப்ஷன் கொடுத்துடலாம். ஸோ அதே மாதிரி டிக் இன்டர்வல்ஸ் எவ்ரி 10க்கு நம்ம கொடுத்துக்கலாம், அது தப்பு இல்லை. நெக்ஸ்ட் அப்டேட் இன்டர்வல் மினிமம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 20ஆவது இருக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரேஞ்ச். ஸோ இதே மாதிரி ஹியூமிடிட்டி வந்து ரொம்ப கம்மியாச்சுன்னு என்ன ஆகும், ரொம்ப ட்ரையாக இருக்குன்னு அர்த்தம். அதாவது ரொம்ப வெய்ய காலத்துலலாம் உங்களுக்கு அந்த மாதிரி தெரியும். ஸோ 0 to ஒரு 20 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் டேஞ்சரஸ் லெவல். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஹியூமிடிட்டி ஒரு 30லேருந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 60 வரைக்கும் இருந்தது அப்படின்னா இட் இஸ் சேஃபர் லெவல், க்ரீன் கலரில் வந்திருக்கு. இன்கேஸ் 60க்கு மேலே போச்சுன்னா ரெய்னி. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ரெயின் வரக்கூடிய சான்சஸ் இருந்தது அப்படின்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 70 to 100 இருக்கும். ஹெவி ரெயின் அப்படின்னா ரொம்ப மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ இந்த சுச்சுவேஷனில் வந்து நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் கலர் கொடுத்துடலாம். ரெயின் வருது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறதுக்கு நான் வேற ஒரு கலர் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ப்ளூ கலர் சூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இங்கேயும் ரெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ளூ கலர் சூஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரிக்கு நான் பிரிச்சுக்கலாம். கிரியேட் கொடுத்தேன்னா எனக்கு வந்து கேஜ் ரெடி ஆயிடும். ஸோ இது வந்து ஹியூமிடிட்டி லெவலில் காமிக்கும். ஸோ சேஃபர் லெவல் என்ன, மாட்ரேட் லெவல் என்ன, அதுக்கப்புறம் ரொம்ப ஹை லெவல் என்ன அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இவ்வளோ தான் க்ளவுடில் இருக்கக்கூடியது. மறந்துடாதீங்க, இந்த ஏபிஐ கீஸில் மட்டும் ரீட் கீ, ரைட் கீ, இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ ரைட் கீ அப்படிங்கிறது டேட்டா வந்து க்ளவுடுக்கு உள்ளே வரும். ரீட் கீ அப்படிங்கிறது இங்கிருந்து கண்ட்ரோல் சென்ட் ஆகும், வெளியில் போகும். சரியா? ஸோ நம்மளுடைய ஐஓடி நோடுக்கு இங்கேருந்து கமெண்ட்ஸை சென்ட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ரீட் கீ யூஸ் பண்ணுவோம். ஸோ இதோட நான் இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இதோட கோடிங் ப்ளஸ் அதோட அப்டேஷன் எல்லாத்தையும் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.